வீடு வீடா ஊர் ஊரா போனார். அங்க போய் அப்படியே ஊர் மக்களை எல்லாம் அழைச்சார். மக்கள் என்ன நினைச்சாங்க, பரவாயில்லையே திரு கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காரு, நம்முடைய குறைகள்லாம் தீர்த்துருவாருன்னு சொல்றாரு, நாமளும் அந்த போய் கூட்டத்தில் கலந்துக்கலான்னு ஆர்வத்தோட பெண்கள் ஆண்கள் எல்லாம் அந்த முன்னாண்ட போட்டுக்கிற பெட்ஷீட்ல அமர்ந்துகிட்டாங்க. திட்டுல திரு ஸ்டாலின் பாய போட்டு அமர்ந்துகிட்டு, பெரியவர்களே தாய்மார்களே உங்களுக்கு என்ன கோரிக்கை, என்ன பிரச்சனை, நீங்க அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டிய வச்சிருக்கிற முன்னாண்ட அந்த பெட்டியில போடுங்க, அந்த பெட்டி பூட்டி சீலு வச்சு பத்திரமா என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுக்கிறேன். ஆட்சி வந்த உடனே அந்த சீலை உடைச்சி பூட்டை திறந்து நீங்க போட்ட மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணுன்னு சொன்னீங்க. அப்ப எதுக்கு இந்த நோட்டீஸ்? ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனைகள்லாம் மனுவா எழுதி கொடுத்துட்டாங்கல்ல, எப்படி மக்களை ஏமாற்றுறாங்கன்னு பாருங்க. ஒரு படத்துல சதுரங்க வேட்டைன்னு நினைக்கிறேன், அந்த படத்து பேர். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட கோரிக்கை அடங்கிய மனுவை மக்களிடத்தில் கொடுத்து ஏமாற்ற ஸ்டாலின் மாடல் அரசு திட்டமிட்டு திரு ஸ்டாலினுடைய பார்வையில இதெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. மக்கள் உஷாரா இருங்க. ஒருமுறை ஏமாந்துட்டீங்க, நீ ஏமாறாதீங்க, சிந்திச்சு பாருங்க. அதிமுக அரசு என்னென்ன நன்மை உங்களுக்கு செஞ்சிருக்குது. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்தார், திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தாங்க. அப்ப தொழில்துறை மந்திரியா இருந்தார் திரு ஸ்டாலின். அப்ப மீத்தேன் ஈத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் திரு ஸ்டாலின் முன்னிலையில் போட்டாங்க. உங்களுடைய நிலத்தை எல்லாம் பறிப்பதற்கு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம், திரு கருணாநிதியுடைய அரசாங்கம், திரு ஸ்டாலின் தொழில்துறை மந்திரியா இருக்கும் போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திரு ஸ்டாலின். உங்களுடைய நிலத்தை பிடுங்குவதற்காக திட்டம் போட்டவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய நிலம் பறிபோய்விடுது என்று கருதியவுடன் அறிவிச்சார் திரு காமராஜ் அவர்கள். டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள், எங்களுடைய அமைச்சரெல்லாம் விவசாயிகள் கோரிக்கை எழுந்த மனுவை என்னிடத்திலே கொடுத்து, இந்த பூமி பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம் டெல்டா மாவட்டம், எங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இப்படிப்பட்ட மண்ணை விட்டுட்டு இங்கே செல்ல முடியும். ஆகவே இங்கே ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற தொழிற்சாலையில் வருவதற்கு இன்றைக்கு எங்களுடைய நிலத்தை எடுக்க இருக்கின்றார்கள், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசோடு பேசி விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அற்புதமான திட்டம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம்.